அவ்வளவு பெரிய விரிந்த ஆறு காவிரி. காவிரியை விட அதுக்கு அடுத்த ஒரு கொள்ளிடம் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ட்ரெயினில் போனால் பார்க்கலாம், பஸ்ஸில் போனாலும் பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப பெரிய விரிந்த பேரே என்ன தெரியுமா? அந்த கொள்ளிடம் ஏன் வச்சாங்க தெரியுமா? யாராவது சொல்லுங்க, தெரிஞ்சுருங்க. பெரியவங்களுக்கு தான் காவிரி நிரம்ப ஓடி வச்சுன்னு வச்சுங்க, கரையோர மக்களுக்கு பாதிப்போம் என்று நினைச்ச அந்த காலத்துல மன்னன் சொன்னா அதை கொஞ்சம் காவிரி திருச்சி எல்லைக்கு வருவதற்கு முன்பாகவே கொஞ்சம் பிரிச்சு இந்த காவிரிய வெள்ளப்பெருக்கை கொள்ளுகின்ற இடமாக அந்த கொள்ளிடத்தை வச்சோம். அங்க வரும் நம்ம திருச்சி பார்க்கறோம்னா திருவானைக்கால் சிறுரங்கம் திருச்சிலையா அது மேல் பக்கத்துல சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. அது மாதிரிதான் கொள்ளிடம். காவிரி வெள்ளப்பெருக்கை தடுத்து நிறுத்துகிற அமைப்புல இந்த வெள்ளத்தை கொள்ளுகின்ற இடமாக கொள்ளிடம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? அது சொல்றது விரிபூனல் அந்த இடத்துல தான் இது. அந்த கொள்ளிடமும் தாண்டி இருக்கக்கூடிய இடம் தான் இந்த மேல்மல நாடு இல்லையா? விரிபூனல் மங்களக்கோன். மங்களம்னு அப்படியே சொன்னா இல்லையா? எந்த ஊருக்காரரு? திருமங்கலம் என்ற ஊர். முன்பாடலே சொன்னால புனல் மங்கை மங்கலம் என்ற ஊர், திருமங்கலம் என்றதுக்கு பெயர். அந்த விரிபுணல் மங்கலம் அப்படிப்பட்ட விரிந்த புனலை நீர்பெருக்கு நீர்வளம் மிக்க அந்த ஊருக்கு இவன் யாரு? கோன்னா என்னது? தலைவன், அரசன் என்ற அமைப்பு. ஆயவன் அந்த ஊருக்கு தலைவனாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறார். எந்த ஊருக்கு? திருமங்கலம். திருமங்கலம் எந்த ஊரை எந்த நாட்டை சேர்ந்தது? மேல் மலநாட்டை சார்ந்தது இல்லையா? ஆனாயன், அவருடைய பெயர் ஆனாயன். என்னையும் வந்து ஆண்டு அருளினே. நம்பியாண்டார் நம்பி சொல்றாரு, இறைவனை வந்து என்ன ஆட்கொள்ளன்னு சொல்லல, என்னையும் வந்து இந்த ஆனாயனே என்னை ஆட்கொண்டார் போது எனக்கு பெருமாளுடைய திருவுருள். திருத்தொண்டத்தினுடைய சிறப்பு அதானே. வரியினுடைய ஒவ்வொரு பாடம் பற்றின கடைசியில் என்ன வரும்? அடியாருக்கும் அடியேன். இறைவனுக்கு அடியான் இருந்ததில்ல, இறைவனுடைய அடியாருக்கும் அடியேன். சுந்தர் அப்படிதான் சொல்றாரு. அந்த மாதிரி ஆயவன் ஆனாயன் என்னையும் வந்து ஆண்டு அருளினே. நம்பியாண்டா சொல்லி சொல்றாரு. அப்படிப்பட்ட இறைவனுக்கு பணி செய்து இறைவனுடைய அருள் பெற்ற அந்த ஆனாயனுக்கு என்னையும் வந்து ஆண்டு அருளினே, என்னை வந்து ஆண்டு கொண்டு அருளியிருக்கிறார் என்ற அமைப்பிலே சொல்லி நிறைவு செய்கிறார். ஒரு வரியில சொன்னதை 4 வரியில பின்னர் 42 பாடல்கள் சுருக்கத்தை இந்த 4 வரியில சொல்லி முடிக்கிறார். இப்போ நம்ம பெரிய புராணம் தான் பார்க்கிறோம். பெரிய புராணத்தில் எப்படி சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். எடுத்தவொடனே என்ன செய்யணும்? ஒரு ஆளை பத்தி பேசணும், என்ன செய்யணும்? எந்த ஊருக்காரன்னு சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த எந்த ஊருக்காரர் அவரு அப்படின்னு சொல்றாரு. இவர் மேல் மல நாட்டை சார்ந்தவர். நம்ம நம்பியாண்டார் சொன்னதுனால தெரியும். இந்த சேகர் அவன் சொல்லிட்டார், நான் விட்டுட்டு போக முடியுமா? அவர் முழுமையாக அவருடைய வரலாற்றை சொல்லணும். அப்படி வரலாற்றை சொல்லுகிற அமைப்பில் முதல் பாடலில் அவர் எந்த ஊரா? மேல் மலநாட்டுக்காரர். அந்த மேல் மலநாடு எப்படிப்பட்டது? நீர்வளம் மிக்கது. நம்ம வந்து மணப்பாறை தாண்டி விராலிமலை தாண்டி திருச்சி தாண்டினீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன வந்துடும்? எல்லா இடத்துக்குமே நீர்வேலி பெரிய இருக்கக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய அமைப்பில் மாடு விரைப்பொலி சோலையின் வான்மதி வந்தேற. மேல்மல நாடு எப்படி இருந்துச்சுன்னா, மாடுன்னா இந்த மாடு ஆட சேர்ந்தது இல்லை, மாடுன்னா பக்கம்னு பக்கத்தில் சுற்றி இருக்கிறது. மாடு விரைப்பொலி சோலையன். இந்த மேல்மல நாடு எப்படி இருக்குன்னா, எங்க பார்த்தாலும் சுற்றி எங்க பார்த்தாலும் சோலையா இருக்கு. நீர் இருக்கிறதுனால செடி கொடி நிறைய இருக்கும். செடி கொடி நிறைய இருந்தால் சோலை இருக்கும். செடி கொடி நிறைய இருந்தால் சும்மா இருக்குமா? அது என்ன இருக்கும்? மரம் இருக்கும். மரம்னா என்ன இருக்கும்? மனம் இருக்கும். அதுதான் சொல்றாரு. பக்கமெல்லாம் மாடுன்னா பக்கமெல்லாம், விரைனா மனமிக்க, விரைப்பொலி சோலையின். பெரிய சோலைங்க, மனமிக்க சோலை. அந்த தண்ணி இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மழை சேர்ந்தாமல் பெஞ்சிருச்சு. நம்ம வீட்டில் தோட்டத்துலேயே காட்டில் எங்கே பார்த்தாலும் எப்படி வளர்ந்துருக்கோம்? நல்லா செடிச்சு போய் கருளும் பச்சையில் இலைகளும் செடி அதுவாட்டுக்கு மாடம் மேலே வரைக்கும் வளர்ந்துருக்கும். அப்படி உயரமாக இங்கே வளர்ந்துருக்கு. ஏன்னா எப்பவும் தண்ணி போயிட்டு இருக்கணும். காவிரி கொள்ளிடம் ரெண்டு பக்கத்தில் உள்ள இடம் தான். எந்த இடம் நான் சொல்கிறேன். நான் மாடு விரைப்பொலி சோலையின், அந்த சோலை இருக்கக்கூடிய செடி கொடி மரம் மேலே வரைக்கும் வளர்ந்துருக்குது. அந்த மேலே வரைக்கும் வளர்ந்துருக்க என்ன ஆச்சு? வானில் செல்லக்கூடிய மதி அதை தொட்டு செல்லக்கூடிய அமைப்பில் இருக்கா. வந்து ஏற மதி எங்கே போகும்? வானத்தில் போகும். வானத்தில் போகக்கூடிய மதி இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, அந்த மேல்மலை நாட்டில் மரத்துக்கு மேலே வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு.
ஏன் அப்படி உட்கார்ந்துருக்குது? கற்பனை ஒரு பக்கம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேற்பக்கம் இருக்கிறத கொஞ்சம் கீழ்பக்கம் உட்காந்து பார்த்தோம்னு வச்சுங்க, வானம் எப்படி இருக்குது? எல்லா இடத்துலையும் குறைபிடித்த மாதிரி சுற்றி கட்டமாக தான் இருக்குது. அப்போ மேற்பக்கம் இடத்துல நமக்கு கீழ்பக்கத்துலேருந்து மேற்பக்கம் பார்த்தோம்னா ஒரு முடிவு தெரியும். அந்த முடிவு என்ன செய்யும்? ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு கடையாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று தெரியல. அதுக்கு மேலே இந்த வானம், அந்த மணி என்ன செய்யும்? அது மேலே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அதை தான் சொல்றாரு. மாடு இறைப்போய் சோலையின் வான்மதி வந்தேற. அந்த மேல்வள நாட்டு காட்டில் உள்ள சோலைகளின் மேலே வானில் ஓடக்கூடிய மதி இல்லையா, பௌர்ணமி நிலவு வந்து உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கான் அந்த ஊர்ல. அடுத்தாது எப்படி இருக்கு? இவ்வளவு நிலம் நீர் இருந்துச்சுன்னா, நீர்வளம் இருந்துச்சுன்னா அங்கே எங்க நல்லா இருக்கும்? என்ன உழவு தொழில் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த உழவை பற்றி அடுத்தால் சொல்றாரு. சூடு பரப்பிய பண்ணை வரம்பு சுரும்பேற. அதை பற்றி எல்லாம் முடிச்சாச்சு. அறுவடை முடிஞ்சிருக்கு. அறுவடை முடிஞ்சுன்னா அடுத்து அந்த கதிர் அடித்த உடனே அந்த கதிரை பூரா என்ன செய்வாங்க? போடுவாங்க. உடனே குப்பையில் போட்டுருவாங்களா? சூடடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நுனியில் இருக்கக்கூடிய மிக அதிகமாக வளராத பாதி வளர்ந்து இருக்கக்கூடிய நெல் எப்படி இருக்கும்? அதுவே இருக்கும். அந்த சூடு அடிக்க முடியாது. அதுக்கு என்ன செய்வாங்க? ஒரு வட்டமாக போட்டு அந்த மேலே அதையும் போட்டுட்டு எருமை மாடுகளையோ பசு மாடுகளையோ காடு மாடுகளையோ சூடு பரப்பிடுவாங்க. அப்படிப்பட்டது சூடு பரப்பியாதான் சூடு. சூடு பரப்பிய பண்ணை வரம்பு சுரும்பேற. அப்படி அந்த நெல்லை உதுத்த பிறகு சூட்டுக்காக அந்த நெற்கதிரை போட்டாங்க. நெற்கதிரை போகும்போது கீழே என்ன இருக்கும்? அடுத்து ஒன்று ரெண்டு களை சேர்ந்து வரும், கொடி சேர்ந்து வரும், பூ இருக்கிறது சேர்ந்து வரும், அதோட சேர்ந்து அதுவும் சேர்ந்து அங்கே கிடக்கு. அந்த பூ கெடுக்கிறதுனால, இந்த மொட்டு கெடுக்கிறதுனால அந்த மொட்டையும் பூவை பார்த்த வண்டு சும்மா இருக்குமா? கொஞ்சம் ஏதாவது தேர் ஒட்டிக்கிட்டு இருக்கா பார்ப்போமே அப்படின்னு அந்த வண்டு என்ன செய்யுது? அந்த இதுல சூட்டி சூடு பரப்பிய பண்ணை வரம்பு சுரும்பு. சுரும்புனா வண்டுகள் ஏற, அதில் போய் ஏறுது. சூட்டடி கதிரோடு பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கடையும் சேர்ந்து வரும். அந்த நெற்கதிர ஓரமாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா காட்டுப்பூவாக இருக்கக்கூடிய தலை சேர்ந்தே வந்துடும். அது இல்லையா? அதுக்கும்போது அவசரமாக பார்த்து பிரிச்சா இருப்பாங்க. எவ்வளோ அழகாக பார்த்துருப்பீங்க இல்லையா? வயலில் இருக்கும் போது அங்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க, வாழ்க்கையை அறுத்துக்கிட்டே போகும். அப்படி அறுக்கிற சமயத்தில் கடையோடு காட்டுப்பூ சேர்ந்த கொடிகளும் செடிகளும் சேர்ந்து போகும். அதுவும் இப்போ என்னாச்சு? சூடடிக்கிறது சேர்ந்து கிடக்குது. அது அந்த பூவையோ மொட்டையை பார்த்து சேர்ந்து வண்டு போய் அங்கே ஏறி சத்தம் போடுதான். சூடு வரப்பிய பண்ணை வரம்பு சுரும்பு. சுரும்புனா வண்டுகள் குடிச்சு ஏறுகின்றன. அடுத்தவன் என்னாச்சு? பக்கத்தில் என்ன நடக்கும்? சூடடி முடிச்சாச்சுன்னா அடுத்தால என்ன நடக்கும்? சூடு முடிஞ்சிச்சு வச்சுங்க, அப்படி விட்டுருவாங்களா? சூடு அடிச்சதை அன்னைக்கு முதல்ல விட்டுருவாங்க. மறுநாள் என்ன செய்வாங்க? சூடை எடுப்பாங்க. சூடை எடுக்கின்ற பொழுது அதை என்ன செய்வாங்க? உதறி எடுப்பாங்க. இருக்கிற இடம் இவ்வளவுதான் இருக்கும். சூடு கிடைக்கிறது மொத்தமாக குஞ்சு போனால் இவ்வளோ உயரத்தில் வந்துடும். வெறும் தரையிலிருந்து சூடு அடித்த கதிர்கள் அந்த மாடு சுத்தம் வந்து இவ்வளோ இடத்துல இருக்கும். மறுநாள் என்ன செய்வாங்க? மறுநாள் தான் அதிகமாக எடுப்பாங்க. ஏன் எடுப்பாங்கன்னா அது ஏற்கனவே கொஞ்சம் உஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் எறும்பு பொழுது சூடு சேர்ந்தாமல் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கதிரில் அடிக்கும் போது எஞ்சி இருந்த நெல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நெல் உதிர்ந்துடும் இந்த சூட்டோடு சேர்ந்து. எவ்வளோ அழகாக விவசாயிச்சுக்காங்க. நான் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தனால இதெல்லாம் தெரியலன்னு வச்சுங்க. சூடுன்னா என்னது அது முன்னாடி தெரியாம போச்சு. தெரியும். போய் வழியில் உட்காந்துருக்கணும். மே மாதம் ஏப்ரல் மாதம் அப்புறம் தான் எங்கள் ஊர்லேருந்து அழுப்பு வரும். போடான்னு பையன் வீட்டில் அங்கே போய் பார்த்து படிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அந்த அப்ப அந்த சூடு இவ்வளவு உயரம் இருக்கிறத உதறி போடுவாங்க. அது எந்த ஒரு தெரியுமா? மேல வரைக்கும் போயிடும். அதுதான் வைக்கிறதா பின்னால மாட்டுக்கு பயன்படக்கூடியது. இந்த இவ்வளவு உயரம் கம்மியா இருக்கிறத உதறி எடுத்து இந்த பக்கம் போட்டே அது மரம் மாதிரி முடிஞ்சு வைக்க போகிற மாதிரி உயரமா வந்துடும். அந்த உயர் வைக்க போது எப்படி இருக்குன்னா, ஈடு பெருக்கிய போர்களின், ஈடுனா உயர்ந்த குறிச்சுங்க, பெருக்கியான பெரிய நிறைந்து இருக்கக்கூடிய போர்களின் வைக்கோல் போர், அது பேர் வைக்கோல். இது சூடு, அது வைக்க போர் இல்லையா? வைக்கோல் போர்களின் மேகம் இணைந்தேற. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்கும். சாயந்தரம் முடியும். எனக்கு சாயந்தரம் தான் அந்த இப்போ என்ன 10 மணிக்கு 12 மணிக்கு 2 மணிக்கு மேலே பார்க்க முடியுமா? கணிக்க முடியாது. எனக்கு கடுமையான வெயில் இருக்குனால 6 மணி 5 மணிக்கு மேலே மேகம் தெரியும். இந்த சூடு மேலே அந்த வைக்கோல் போர் இல்லையா, அதுக்கு மேலம் தகர்ந்து வருகிறதாம். ஈடு பெருக்கிய போர்களின் அந்த வைக்கோல் போர்களின் மேலே மேகம் இழைத்தேற. அந்த மேகம் ஏறி போறதுக்கே தகரப்படுதான். மேகம் அது மட்டும் போகணுங்கள, அவனுக்கு இவ்வளோ உயரமா இருக்க ஏறிப்பான். என்ன அர்த்தம்?
நெல்வயல் மிக்க வளம் பொருந்திய இடம் அந்த மேல்மலை நாடு. சரியா? நீடு வளர்த்தது, நீடு வளர்த்தது. சில காலம் வளமா இருக்கு, சில காலம் பஞ்சமாய் போயிடும். ஐயா வாங்க, வளர்த்தது. ஆனா இந்த மேல்மலை நாடு எப்படிப்பட்டது? தொன்று தொட்டு அன்று முதல் இன்று வரை நீர்வளம் மிக்க இடம். கிழக்க தஞ்சாவூர் நாங்க. அப்ப எல்லாம் என்ன இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி தண்ணி காலையில திறந்தா தான் கிழக்க பகுதியில் இருக்கிற தஞ்சை மாவட்டத்துக்கு நெல் வர முடியும். திறட்டாங்களா? ரொம்ப லேட்டா திறந்தாங்க. அப்படி சில இடங்களில் சில காலங்களில் மழை நீர் இருக்கும், நீர் இருக்கும், நீர் இல்லாமல் இருக்கும். ஆனா இந்த மேல்மலை நாடு எப்படிப்பட்டதான்? நீடு தொன்மையாகவே வளர்த்தது மேல்மலை நாடு என்னும் நாடே. என்ன நாடா? நீர் நாடுதார். அவளுக்கு கூட எங்க பார்த்தாலும் மேல்மலை நாடு. அப்ப மேல்பக்கம் உள்ள மலைநாடு, கீழ்பக்கம் உள்ள மலைநாடுன்னு பேரு. கீழ்பக்கம் உள்ள மலைநாடு நமக்கு தெரியும். அடியார்களுக்கு எப்படி தெரியும்னா, கொல்லிமலம்னு ஒருத்தன் இருந்தான் இல்லையா? கொல்லிமலனுடைய மகளுக்கு உயரதன் என்ற நோய் இருந்துச்சா? அந்த நோயை யாருக்கு ஞானசம்பந்த பெருமான் தீர்த்து வைக்கிறாரா? திரு பாட்சிராசிரமம் அப்படின்னு ஒரு ஊர் பதிகம். அந்த பாட்டு உண்டு. அதாவது இந்த கோமா ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு இந்த பதிகத்தை படிச்சா அதை தீர்வு பார்க்கணும். திரு பாட்சிராமரத்தில் கொல்லிமலவன் ஆட்சி செய்கிறான். அது கீழ்மலை நாடு. அதுல மல்லர்கள் கொல்லிமலவன் மகளுக்கு உள்ள அந்த நோயை தீர்க்கும் ஞானசம்பந்த பெருமான் பாட்டு படிக்கிறார். இது எது? மேல்மலை நாடு அப்படிங்கிறாரு. இப்படி நடக்கக்கூடியது. இந்த மேல்மலை நாடு எங்க இருக்கு அப்படின்னா, நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, திருச்சியை தாண்டி, திருச்சியில காவேரி வரும், காவேரியை தாண்டி திருச்சியை தாண்டினோன்னு கொள்ளிடம் வரும், கொள்ளிடம் தாண்டின உடனே அடிக்கொடுக்கா பஸ்ஸில் போடுறவங்களுக்கு ட்ரெயினில் போடுறவங்களுக்கு தரும் லால்குடின்னு ஒரு பெரிய ஊர் வரும். என்ன ஒரு லால்குடி அப்படின்னு. அந்த ஊருக்கு பக்கத்தில் பூவாளூர் ஒரு ஊர் உண்டு. அதை தலைநகர கொண்ட நாடு தான் இந்த மேல்மலை நாடு. திருமங்கலம் மழவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. மழவர்கள் வாழும் நாடு தான் மலைநாடுன்னு வச்சாங்க. கொள்ளிடத்தின் வடபகுதியிலே இல்லையா லால்குடி என்ற பகுதி, அது ஒரு ஸ்டேஷன் உண்டு, பார்க்கலாம். திருச்சியை விட்ட உடனே ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம் விட்ட உடனே லால்குடி, லால்குடி விட்ட உடனே அந்த ஊருக்கு தெரிஞ்சா வரும் இல்லையா அந்த இடம். அந்த இடம் தான் இது சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நீர்வளம் மிக்க இந்த நாட்டிலே வயல் வளம் எப்படி இருந்துச்சு அடுத்த பாடல் சொல்றார். நீவி நிரம்ப உலகியல் கமா நெய்கூடல் மைச்சூடல் நீவி உறங்குவ நெஞ்சிறை வண்டு. அப்ப நீர்வளம் மிக்க இந்த வயல்ல உழத்தியர்கள் யாரு? உழவருடைய வீட்டம்மா வேலை செய்யறாங்க. வேலை செய்யறத பாருங்க, சேக்கலார் எவ்வளவு அழகா பதிவு செய்யறாங்க பாருங்க. நம்ம நல்லா வேலைக்கு எல்லாருமே இங்க வந்து சேலை கட்டிட்டு வரோம். சேலை கட்டிட்டு எப்படி கட்டிட்டு வரீங்க சொல்லுவாங்க இல்லையா? எங்க அம்மா சொல்லுவாங்க, முன்கோசம் வச்சு கட்டிட்டு வர்றாங்க அம்மாங்க. எங்க ஆட்சியெல்லாம் முன்கோசம் வச்சிருக்க மாட்டாங்க, அது வேற மாதிரி கட்டி வைப்பாங்க. பின்னாடி சுருக்கி பின்னாடி போட்டு அது என்னதுன்னா கொசவம். இந்த நீவி நிதம்ப, நிதம்பன்னா கொசவம் வைத்து முடிக்கிய அந்த உலகியர்கள். ஏன் அதை அப்படி வச்சிருக்காங்க? அப்பதான் அவன் வயல்ல இறங்கி ரொம்ப இதாக வேலை செய்ய முடியும். ஆபீஸுக்கு போய் கையெழுத்து போட்டு வந்து வராது, உங்களுக்கு அந்த முடி வேணுமா? தேவையில்லை இல்லையா? அப்படியுமே நம்ம போகும்போது வண்டியில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், வைக்கிறது நாங்கள் பேண்ட்டு போகிறோம், நீங்கள் சுடிதாரை கொண்டு வந்துருக்கீங்க, சார் ஏற முடியல சார், இறங்க முடியல சார்னு இல்லையா? அது மாதிரி அவங்களுக்கு வேலைக்கு வாய்ப்பாக அமைக்கக்கூடியதுல கொசவம் வைத்த உலர்த்தியர்கள். நீவி நிதம்ப, நிதம்பனா கொசவம், கொசவம் உலர்த்தியர். சரி, கொசவம் வச்சு இதுனாங்க முடி எப்படி இருந்துச்சு? வெள்ளை தான் முக்கியம். நெய்கூடல் மைச்சூடல், நெய் பூசிய, நெய்ங்கிறது வந்து இடத்துல சாப்பிடுறது நெய் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இலக்கியங்களே தமிழ் அந்த கால நெய்னா என்னது? எண்ணெய்க்கே நெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? எண்ணெய் பூசிய அவங்க குடல் எப்படி இருந்துச்சான்? மைசூடல் ரொம்ப இருந்துச்சு. பார்த்தா தான் முடி நல்லா இருக்கணும்னு சொல்லணும் இல்லையா? அதான் நெய்கூடல் மைச்சூடல் மேவி உறங்குவ வெண்சிறை வண்டு. அந்த தலையில முடி நிறைய இருந்துச்சு, கொசம்பட்டி சேர, அதுக்குள்ள ஒரு 2 வண்டு சட்டம் போட்டு வெளியே வந்துச்சு. என்னடா சுத்து பார்க்கறாங்கன்னா அந்த கொண்டையை சுத்தி பூவை சுத்தி, பூவுல என்ன இருக்கும்? இது போய் நிக்கலாம். அது சொல்றாரு
அழகா நெய்குழல் மைசூழல் மேவி உறங்குவ என்னது மென் சிறை சின்ன சின்ன வண்டு சிறைகளை உடைய வண்டு வண்டு இல்லையா மனம் பொருந்திய வண்டு விரைக்கு அஞ்ச பூவில் உறங்குவ நீழ்கயல் இல்லையா கயல் மீன்கள் எப்படி எங்க இருக்குது அது அந்த நீழ்கயல் இந்த கயல் மீன்கள் அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய செடி பூக்கள் இல்லையா தாமரை போன்ற பெரிய பூக்கள்லாம் இருக்க தண்ணீர்ல உள்ள அந்த பூக்கள்ல போய் கயல் மீன்கள் அது நீண்ட கயல் மீன்கள் விரைக்கு அஞ்சி மனம் பொருந்திய தாமரை பூவில் விரைக்கு அஞ்சியா மனம் பொருந்திய தாமரை பூவில் பூவில் உறங்குவ நீழ்கயல் நீண்ட கயல் மீன்கள் அந்த தாமரை மலர் பெருசா இருக்கு இல்லையா அது நடுவில் போய் படுத்து நல்லா சூப்பரா இருக்க ஹீரோகளுக்கு போட்டுக்காங்க போட்டு அப்படின்னு அதுக்குள்ள போய் படுத்து இல்லையா விரைக்கு அஞ்ச மனம் பொருந்திய விரைனா மனம் அஞ்ச பூவில் உறங்குவ நீழ்கயல் அது மட்டுமா பூமணி தேமாவின் காவின் நறுங்குளம் நீழல் உறங்குவ கார்மீதி பூமரி இந்த பூமியில பூனா பூமி அந்த பூமியில வளர்ந்திக்க வயல்வெளி மிதிந்த அந்த இடத்துல தேமானா என்னது தென்னந்தோப்பு நிறைய எப்ப நீர் இருந்துச்சுன்னா நாங்க என்ன பண்ணோம் தென்னை நல்லா வளரும் இல்லையா அதுல பூமதி தேமாவின் தென்னந்தோப்பில் காவின் அந்த தென்னந்தோப்பு உள்ள சோலையில் காவின் நறுங்கிழல் நீழல் அப்ப தென்னந்தோப்பு அது நெருங்கி இருக்குது சோலையாக வேற இருக்குது அப்ப என்ன இருக்கும் நல்லா சுத்தி வளர்த்து சாப்பிட்டு போட்டு எருவ மாடு பூரா அது கீழே போய் ஓய்விடுது அது சொல்றேன் இல்லையா தேமாவின் தென்னந்தோப்பில் காவின் அங்க உள்ள சோலையில் நலும் குழி ரொம்ப குளிச்சா இருக்கு எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்க வயிற்று வசதியா இருக்கு இந்த எருவ மாட்டு குளிச்சுன்னா கேட்கணுமா தண்ணியை படுத்தா எரிஞ்சு வருமா வரட்டினா கூட வராது அப்படி இருக்குது அதான் சொல்றேன் நறுங்குளிர் நீல அந்த நிழலில் உறங்குவ உறங்கி கொண்டிருக்கின்றன கார் மீதி பசுன்னு சொல்லல காலமாடு சொல்லல மீதினா என்னது எரும மாடு அது எரும மாடு எப்படிப்பட்ட மாடா அது ஒரு அறிவுரை கொடுக்கிறார் கார் மீதி கைய நலமுடைய எருமைகள் அந்த சோலையின் கீழே தென்னந்தோப்பில் கீழே குளிர்ச்சியாக இருக்கின்ற அந்த இடத்திலே உறங்கி கொண்டிருக்கின்றன நாம் கொஞ்சம் டீயை குடிச்சிருவோமா அது உறங்கணும் கொஞ்ச நேரம் நேரத்தை வந்து சரி ஆயிரும் அப்படின்னு நான் சரி
வரல. பின்னாடி இருக்கவங்க வந்ததில் தெரியல. ஆனால் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறதுக்கு அவருக்கு தான் அடிச்சு பார்த்து ஃபோனே எடுக்கலாமா? 2 தடவை எடுத்தாங்க. அவளுக்கு ஃபோன் லேண்ட்லைன்லாம் அவருக்கு அவருக்கு அது எடுக்கவே மாட்டார். என்னன்னு தெரியல. 2-3 நாள் நானும் அடிச்சு பார்த்து எடுக்கல. எங்கேயும் போயிருப்பாங்களோ தெரியல. அன்னைக்கு அந்த வார்த்தை திருமுறைக்கும் வந்தாங்க. திருமுறையில் சைவ சித்தாந்தம்